அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 976 ரூபாயாகவும் உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடி அங்கே குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 624 ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 916 ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 546 ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 468 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குவைத் பொறியாளர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆக்சியம் 4 பயணத்தை ஏவுவதில் கலந்து கொள்ள நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸிலிருந்து விஐபி அழைப்பை பெற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் விண்வெளி செல்லும் முதல் குவைத் பெண்மணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் இவருடைய பெயர் லாலா அல் அரிமான் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாசாவின் திட்டங்களில் பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அப்பெண்மணி தெரிவித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மாணவர்களுக்கு வெளிப்புற உதவி தொகைகளுக்கு பதிவு செய்வதில் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொள்பவர்களுக்கு உயர்கல்வி அமைச்சகம் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகிறது. மேலும் குவைத் சிட்டியில் உள்ள அல் சனபில் டவரில் உள்ள தலைமையகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த வியாழக்கிழமை வரை மாணவர் வரவேற்பு நேரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல குவைத்தில் பல்கலைக்கழகத்திற்கான சேர்க்கை அதற்கான விவாதங்கள் நடைபெற்றதாக தெரிவிச்சிருக்காங்க. குவைத் பல்கலைக்கழகம் மற்றும் அப்துல்லா அல் சலைம் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை வழிமுறை குறித்த பொது பல்கலைக்கழகங்கள் சங்கம் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் அல் ஜலால் தலைமையில் நடைபெற்ற 3வது கூட்டத்தின் போது தேவைகளை பூர்த்தி செய்யும் குவைத் மாணவர்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் காலி இடங்கள் இருந்தால் பிற பிரிவுகளை ஏற்றுக்கொள்வதும் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கான பல்கலைக்கழக நாட்காட்டியையும் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நேற்றைய தினம் நூசா பகுதியில் மின் தடை ஏற்பட்டதாகவும் அதில் ஒரு பகுதிக்கு மின்சாரம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் முழு மின்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாக குவைத்தினுடைய மின்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே போல குவைத்தினுடைய மின்சாரம் நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா காலை 11 மணி முதல் மாலை 5 வரை உச்ச நேரங்களில் மின்சுமைகளை குறைக்க பல்வேறு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா முதலாவதா நம்ம அறைகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி, அதாவது அதனுடைய வெப்பநிலை ஏசியினுடைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு சமமாக வைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ரூம்ல இருக்கிற இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது அறையை விட்டு வெளியேறிய பின் ரூமில் உள்ள அனைத்து மின் விளக்குகள் மற்றும் எக்ஸாஸ்ட் ஃபேன் லைட்டு, இந்த ஃபேனு, இந்த ஏசி ரூமை விட்டு வெளியேறுக பிறகு முழுவதுமாக நிறுத்துமாறு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்தோட வர்த்தக அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சில ஆங்கர் பவர் பேங்குகளை திரும்ப பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதோட நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். A1681 A1689 A1257 A1647 மற்றும் A1652 ஆகிய பவர் பேங்குகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களிடம் கொடுத்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வானிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா பாலைவன பகுதிகளில் மரங்களை நடுவது அவற்றின் நிழலின் கீழ் வெப்பநிலையை 5 முதல் 10 டிகிரி வரை குறைப்பதாக தெரிவித்துள்ளார். அதே போல அபுஃபத்ரா பகுதியில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சாலை பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதே போல தனது குடியிருப்பை கஞ்சா வளர்ப்பதற்காகவும் மற்றும் அதனை சேமிப்பதற்காகவும் பயன்படுத்தியதற்காக குற்றவியல் நீதிமன்றம் ஒரு குடிமகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அவரிடமிருந்து 37 கிலோகிராம் தங்க நகையும் மற்றும் 45 கஞ்சா செடியும் மற்றும் 4 கிலோகிராம் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதே போல
ரயில்வே திட்டங்களில் வளைகுடா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் செயல்படுத்துகிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரதிநிதிகளின் வரவேற்பின் போது நிலையான ரயில் வலையமைப்பை நிறுவுவதற்கான திட்டங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டன. மேலும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு துறையில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளுக்கிடையே கூட்டு ஒத்துழைப்பு மற்றும் நிபுணத்துவ பரிமாற்றத்தை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா முகமது அல் மஷான் அமைச்சின் அழைப்பின் பேரில் அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது தலைமை நிர்வாக அதிகாரி பொறியாளர் ஷாதி மலக் தலைமையிலான எமிராட்டி நிறுவனமான எத்திஹாட் ரயில் இன் ஒரு குழுவை வரவேற்றார். மேலும் சந்திப்பின் போது ரயில்வே துறையின் முன்னோடி அனுபவங்களிடமிருந்து பயனடைய குவைத்தின் ஆர்வத்தை அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இந்த துறையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சாதனைகளை பாராட்டினார். இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் சுல்தானகம் இடையேயான கூட்டு முயற்சி ஹபீப் ரயில் நிறுவப்பட்டது. இது உட்கட்டமைப்பு திட்டங்களில் வளைகுடா ஒருங்கிணைப்புக்கு வெற்றிகரமான மாதிரியாகும். அதேபோல கைரோவில் உள்ள குவைத் கலாச்சார அலுவலகம் மாணவர்களின் கலைத்திறமையை வெளிப்படுத்துகிறது. கைரோவில் உள்ள குவைத் மாநில தூதரகத்தின் கலாச்சார அலுவலகம் எகிப்தின் ஹெல்வான் பல்கலைக்கழகத்தில் உள்ள நுண்கலை பீடத்தில் சேர்ந்த குவைத் மாணவர்களின் படைப்புகளை கொண்ட ஒரு துடிப்பான கலை கண்காட்சியை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வில் புகைப்படம் எடுத்தல், நெசவு, அச்சிடுதல் மற்றும் வரைதல் உள்ளிட்ட பல்வேறு கலைத்துறைகள் கொண்டாடப்பட்டன. குவைத் செய்தி நிறுவனமான கூனா பேசிய குவைத் கலாச்சார அலுவலகத்தின் தலைவர் டாக்டர் காலித் அல் முஹாரிப் மாணவர்களின் பணிக்கு தனது ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். ஒவ்வொரு படைப்பிலும் பிரதிபலிப்பை ஈர்க்கக்கூடிய படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பை குறிப்பிட்டார். குவைத் மீதான தங்கள் அன்பையும் இயக்கத்தையும் தங்கள் கலை மூலம் வெளிப்படுத்திய மாணவர்களின் கலை ஆற்றலையும் தேசிய பெருமையையும் படம் பிடிக்கும் ஒரு தளமாக கண்காட்சியை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களுக்கு இணங்க பண மோசடி தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை எதிர்த்து போராடுவதற்காக 2013ஆம் ஆண்டின் சட்ட எண் 106ஐ திருத்தி 2025ஆம் ஆண்டின் ஆணை சட்ட எண் 76ஐ அமைச்சர்கள் குழு வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச கடமைகளை நிறைவேற்றுவதற்கான குவைத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கும் பேரழிவு ஆயுதங்களின் பெருக்கத்தை தடுப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களிடமிருந்து எழும் கடமைகள் என்று அல் ஜரீதா நாளிதழில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. முக்கிய திருத்தங்களில் பிரிவு 25ஐ மாற்றிடும் ஒன்றாகும். இது பாதுகாப்பு கவுன்சில் உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கான முடிவுகளை வெளியிடும் அதிகாரத்தை அமைச்சர்கள் குழுவிற்கு வழங்குகிறது. அதேபோல குவைத்திலிருந்து வெளிநாட்டினருக்கு இனி அனுமதியின்றி வெளியேற வழியில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையில் 21,900 வெளிநாட்டினருக்கு பயண அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளி மற்றும் முதலாளி இருவரின் சட்ட உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் அல் சபா வெளியிட்ட முடிவுக்கு இணங்கவும் ஈத் அல் அதா விடுமுறைக்கு பிறகு தனியார் துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கட்டாய மின்னணு பயண அனுமதி முறையை மனிதவள பொது ஆணையம் நாளை முதல் செயல்படுத்த தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வ அமைப்புகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இதுவரை 21,900 எட்டியுள்ளது என்று அதிகார சபையின் வட்டாரங்கள் செய்தித்தாளிடம் தெரிவித்துள்ளன. இது தளத்தின் தயார் நிலை மற்றும் நேர்மையான பயனர் பதிலின் வெளிப்படையாகும் என்பதை தெளிவுபடுத்துகிறது.
அதேபோல புதிய வெளியேறும் அனுமதி விதி குறித்து ஜசீரா ஏர்வேஸ் பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. மேலும் ஜூலை 1, 2025 முதல் குவைத்தில் பிரிவு 18ஆம் நம்பர் விசாக்களை வைத்திருக்கும் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேற அதிகாரப்பூர்வ வெளியேறும் அனுமதி பெற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய உத்தரவு கூறுகிறது. மேலும் அல் ஜசீரா ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வெளியேறும் அனுமதி முதலாளியால் அங்கீகரிக்கப்பட்டு ஷஹல் விண்ணப்பத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர்கள் நடமாட்டத்தின் ஒழுங்குமுறை மேற்பார்வையை மேம்படுத்துவதையும் குடியேற்ற நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. செல்லுபடியாகும் வெளியேறும் அனுமதி இல்லாத பயணிகள் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் ஆவணங்கள் இல்லாததால் ஏற்படும் எந்தவொரு தவறவிட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கும் அல் ஜசீரா ஏர்வேஸால் இழப்பீடு வழங்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதேபோல குவைத்தில் குழந்தைகள் வாகனம் ஓட்டுவது குறித்து பெற்றோர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் பொது போக்குவரத்து துறை கடந்த வாரம் 55 இளைஞர்களை உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக சிறார் வழக்குரைஞர்களிடம் ஒப்படைத்ததுடன் 19,407 போக்குவரத்து விதிமீறல் வழக்குகளையும் வழங்கியது. துறையின் வாராந்திர புள்ளி விவரங்கள் 30 வாகனங்கள் மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடுமையான விதிமீறல்களை செய்ததற்காக 24 நபர்களை காவல்துறையிடம் பரிந்துரைத்தன. 82 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தால் தேடப்படும் 26 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன. காலாவதியான குடியிருப்பு அனுமதிகளை வைத்திருக்கும் 57 வெளிநாட்டினவர், அசாதாரண நிலையில் உள்ள 2 நபர்கள் மற்றும் செல்லுபடியாகும் அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறிய 26 பேர் ஆகியோருடன் புள்ளி விவரங்கள் 199 மோதல்கள் மற்றும் காயங்கள் உட்பட 1392 போக்குவரத்து விபத்துக்களை கையாண்டதற்காக குறிப்பிடுகின்றன. மேலும் குறிப்பாக கோடை விடுமுறையின் போது தங்கள் இளம் குழந்தைகளுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு எதிராக பெற்றோர்களை ஒரு பாதுகாப்பு வட்டாரம் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்களை சட்டப்பூர்வ பொறுப்புக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் என வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல குவைத்தில் ஜூலை 3 முதல் கோடைக்காலம் தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல் அஜாரி அறிவியல் மையம் தவைஃபா பருவம் ஜூலை 3ஆம் தேதி முடிவடையும் என்றும் இது 13 நாட்கள் நீடிக்கும் முதல் மிதுன பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கும் என்று அறிவித்துள்ளது. இந்த காலம் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க உயர்வை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா இந்திய செய்தி பார்க்கலாமாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026ஆம் ஆண்டு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் என இந்திய மக்கள் தொகை பதிவாளர் அறிவித்துள்ளார். மேலும் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி குறித்த தகவல் சேகரிப்பு கணக்கெடுப்புடன் முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேபோல சென்னையில் இன்றைய தினம் 120 மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பரந்தூர் விமான நிலையத்திற்கான கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு விலை நிர்ணயம் செய்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் 2.5 கோடி வரை கிடைக்கும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல மகாராஷ்டிராவில் ரத்தானது மும்மொழி கொள்கை. அதாவது 3வது மொழியாக இந்தி கட்டாயம் என்ற அரசாணையை ரத்து செய்தது மகாராஷ்டிரா அரசு. இந்தியை கட்டாய மொழியாக்க பல்வேறு கட்சிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தோனேசியாவில் உள்ள சொகர்னோ ஹடா விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது அதன் பின்பகுதி ஓடுபாதையை தொட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிர்ஷ்டவசமாக விமானியால் அந்த விமானம் கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதே போல் அடுத்ததாக அமெரிக்க செய்தி பார்க்கலாம் வாங்க. தெற்கு டகோடாவின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மிகவும் பயங்கரமாக வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. I'm pretty damn sure that was a home. Guys, it's not good. Oh my god, I hope they run me out. I do too. Holy hell. Oh dear god, I hope they run me out. Well, I got a ton of cops next to me, so. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.